கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைங்க அவரை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் வளரணுன்றது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. இந்த பாடு நிறைஞ்ச உலகத்தில் நம்ம பல நேரங்களில் பல வேலைகளில் சிக்குண்டு ரொம்ப அதிகமான நேரங்களை உலக காரியங்களுக்காகவே கொடுக்குறவங்களா இருக்கிறோம். காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரை ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி வேதம் வாசிச்சிங்களா, இன்றைக்கி ஜெபிச்சிங்களான்ற கேள்வி நம்ம முன்னாடி வைக்கப்படும் போதெல்லாம் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிறோம். ஏன், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவங்க கூட இன்றைக்கி கர்த்தருடைய சபைக்கான வேலை இருந்துச்சு, இன்றைக்கி நான் சமைச்சேன், சபையுடைய வளாகத்தை தொடச்சி சுத்தம் செஞ்சேன், அலங்காரம் செஞ்சேன், அதனால் எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிறாங்க. தேவனுக்காக எதையாகிலும் செய்கிறவங்க இப்படி காரணம் சொல்கிறது ஏற்கத்தக்கது தானா? இதை சரியான காரணம்னு சொல்கிறதா இல்லை சாக்கு போக்குன்னு சொல்கிறதா? இப்படி நாம் செய்கிறத தேவன் விரும்புகிறாரா? தேவன் நம்மக்கிட்ட எதை அதிகமாக எதிர்பார்க்குறாரு? இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். கருத்து வேறுபாட்டினால பிரிஞ்சாங்க அந்த கணவனும் மனைவியும். அவங்களுடைய 12 வயசு பெண் பிள்ளை தாய்கிட்ட இருக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. இருந்தாலும் தினமும் 1 மணி நேரம் தகப்பன் அவளோட நேரம் செலவழிக்கலான்னு உத்தரவில் இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு தகப்பனை ரொம்ப பிடிக்கும், அவரை அதிகமாக நேசிச்சா. 2 பேரும் மாலை நேரங்களில் மரங்கள் நிறைஞ்ச அந்த காட்டு பகுதியின் வழியாக பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நடந்து போயிட்டுருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக தன்னோட வரணும் அப்படின்ட்டு அந்த தந்தை மகள்கிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் சில நாட்களாக மகள் தகப்பனோட உலாவ வரவே இல்லை. தகப்பன் ஒருவித வெறுமையை உணர்ந்தார். மகள் வரவில்லையேன்னு ஏங்கி தவிச்சார். 10 நாள் கழித்து ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணு கையில் ஒரு ஸ்வெட்டர் ஒன்று கொண்டு வந்து, அப்பா, இன்றைக்கி உங்களுடைய பிறந்த நாள் இல்லையா, உங்களுக்காகவே இதை நான் தயாரிச்சேன்னு ரொம்ப சந்தோஷமாக அவருடைய கையில் கொடுத்தா. ஓ, இதுக்காக தான் நீ இத்தனை நாளாக என்னை பார்க்க வரலையா? மகளே, நீ என் கூட இருக்கிறத விட இந்த உலகத்தில் எதுவும் என்னை மகிழ்விக்கிறதில்ல. நீ இந்த ஸ்வெட்டரை ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிற. இருந்தாலும் நீ எப்பையும் எந்த காரணத்தை கொண்டும் என் கூட வர்றதை விட்டுடாத. நீ எனக்காக எதையும் செய்கிறத விட என் கூட இருக்கிறத தான் நான் அதிகமாக விரும்புகிறேன் அப்படின்ட்டு கண்ணீர் மல்க சொன்னார். மகளும் தன்னுடைய தகப்பனுடைய அன்பை எண்ணி அவரை கட்டி அணைச்சிக்கிட்டா. ஆம் பிரியமானவர்களே, இந்த தகப்பனுடைய உள்ளத்தை போலவே தான் நம்மளுடைய அன்பு பிதாவினுடைய இருதயமும் இருக்குது. என் அன்பு பிள்ளைகளை ஆர்வமாக என்னை தேடி வரணும், என்னோட பேசணும்னு டெய்லியும் எதிர்பார்க்குறாரு. ஆனால் நாம் கர்த்தருக்கா அதை சாதிக்கிறேன், அவருக்கா இதை செய்கிறேன்னு முழக்கமிட்டுட்டு முயற்சி செஞ்சு ஏதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சவுல் ராஜா தேவனுக்காக செய்கிறன்ட்டு பல காரியம் செஞ்சான். ஆனால் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ப அவனால் நடந்து கொள்ளவே முடியல. இன்றைக்கி உண்மையிலேயே நம்மளை நாமளே நிதானித்து பார்த்தோன்னா, நாம் இன்றைக்கி தேவனோட நேரம் செலவழித்தோமா, வேதம் வாசித்து ஜெபிச்சோமான்னு கேட்போன்னா இந்த கேள்வி நம்மள நிறைய பேரை தலை குனிய வைக்க தான் செய்யும். அன்னைக்கு மார்த்தாள் மரியாள்னு 2 சகோதரிகளில் மரியாள் இயேசுவனுடைய பாதத்து பக்கத்தில் உட்காந்து கர்த்தர்கிட்ட கற்றுக்கொள்கிறதுல ஆர்வமாக இருந்தாள். அதனால தான் இயேசுவானவர் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொன்னார். நாம் கூட மார்த்தாளை போல ஆண்டவராகிய இயேசுவுக்காக எதையோ செய்யணுன்ட்டு நினச்சி அநேக சந்தர்ப்பத்தில் ஆண்டவரோட உறவாடுறத விட்டுடுறோம். ஆனால் நம்ம தாவீது ராஜாவை கவனிச்சோன்னா, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம், உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும்னு சங்கீதம் 119 சொல்கிறாரு. தேவனுக்காக இதை அதை செய்கிறன்றதை விட தேவனையே தேடக்கூடிய இதயம் அவருக்குள்ளே இருந்துச்சு. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக எதையாவது செய்ய முதலிடம் கொடுக்க போகிறீங்களா, இல்லை கர்த்தரோட உறவாடுறதுக்கு முதலிடம் கொடுக்க போகிறீங்களா? சிந்திப்போம். ஆமீன்.